ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நான் 2-3 நாளாக வீடியோவே போடலை. ஸோ அதுக்கு காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, வீட்டில் கொஞ்சம் சண்டை. என்ன சண்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, மாமியாவுக்கும் எனக்கும் தான் சண்டை. எனக்கே 38 வயசு முடிஞ்சு 39வது வயசு நடக்குது. நானே மாமியாராக ஆயிட்டேன். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. நானே மாமியாராக ஆகிட்டேன். ஆனால் இன்னும் எனக்கு மாமியார் பிரச்சனை என்னை விட்டு போகலை. இப்படி தான் எல்லார் வீட்லேயும் இருக்குது. ஆனால் இருந்தாலும் எல்லோரும் வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொல்கிறதோ இல்லை சண்டை வரதோ எல்லாம் இயல்பு தான். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட், இதெல்லாம் நான் அன்றைக்கி கோவத்தில் கொண்டுட்டு வீட்டில் ஜாமுனெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். பாருங்கள். ஸோ எல்லாமே கொண்டு அப்படியே வீட்டில் அப்படி வச்சுட்டேன். இது கிச்சன் ரூமில் வைக்கிற வேண்டிய பொருளை இன்றைக்கி 3 நாளாக சரி பண்ணி கிச்சன் ரூமில் வச்சுருக்கிறேன். இது நான் தையல் மிஷின் தைச்சிட்ருக்கேன். ஸோ தையல் மிஷின் ஹால்லே போட்டுட்டேன். ஸோ நான் ஆல்ரெடி வீடு கட்டிட்டேன். இன்னும் நான் கதவு தான் போடலை. முன்னாடியும் பின்னாடியும் கதவு மட்டும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ரூமுக்கெல்லாம் இன்னும் எந்த ஒரு கதவும் போடலை. நான் இது இன்றைக்கி நேற்று அனுபவிக்கலை. என் பொண்ணுக்கு ஒரு வயசுலேருந்தே என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்கிற பழக்கம் என் மாமியாருக்கு இருக்குதான். 1 வருஷம் 2 வருஷம் ஒன்றா நல்லா இருப்பாங்க. திரும்பி ஏதாவது ஒரு நாள் சண்டை வந்துச்சு அப்படின்னு சொன்னால், சண்டையில் என்ன வேணாலும் பேசிட்டு போனால் போகிறாங்க. ஆனால் வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏன் ஒரு மருமகளை தேடணும், ஒரு மகனை பெக்கணும், ஒரு மருமகளை தேடணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் அப்படி சொல்லணும்னு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னாக்கா, நீங்கள் அப்போவே அந்த பிள்ளைகிட்ட சொல்லியே வளர்த்துருக்கலாம். நீ வீடு கட்டிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறா, என் வீட்டில் எந்த ஒரு பொண்ணும் இருக்க முடியாது, நான் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லுவேன் தான் அப்படின்னு சொல்லியிருந்தா, அந்த பையன் ஒரு நல்ல ஒரு வீடு கட்டணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும் மைண்ட் செட்டில் இருக்கும். ஸோ எங்கள் வீட்டுக்காருக்கு அப்படி எதுவும் சொல்லலை. ஸோ இருந்தாலும் நான் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்ட பிறகு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்கார் எத்தனையோ டைம் நம்ம வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்லாம் சொல்லி கூப்பிட்ருக்காரு. நான் ஏன் வீட்டை விட்டு வரணும், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார்ட்ட நான் சண்டை அடிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனாலும் இருந்தாலும் வைரேகமாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு, வீடு கட்டிட்டு நம்ம தனியாக போயிடணும் அப்படின்னு நினச்சி நான் வீடு கட்டினேன் அப்படின்னா கை காசு எதுவும் வச்சுக்கிட்டுலாம் நான் கட்டலை. நான் எல்லாமே லோன் போட்டு தான் கட்டியிருக்கேன், கடன் வாங்கி தான் கட்டியிருக்கேன். சின்ன கடன்லாம் அடையட்டும், லோன் கடன்லாம் அடையட்டும், வீட்டுக்காக வாங்கின கடன்லாம் அடைஞ்ச பிறகு இன்னும் ரூமுக்கெல்லாம் கதவு போடலை, பாத்ரூம் கட்டலை. முன்னாடி மழை பெஞ்சுது அப்படின்னு சொன்னால் முன்னாடி சாரல் அடிக்கும், பின்னாடி மழை பெஞ்சாலும் பின்னாடி பரமும் சாரல் அடிக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி கொஞ்சம் சீட்டி போடுற வேலை இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் தான் மாமியார் வீட்டிலே. ஆனாலும் 10 மணிக்கு என்னை சண்டடிச்சு 10 மணிக்கு நான் அந்த ஜாமானெல்லாம் வாரிட்டு நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வந்ததுலேருந்து மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் 3 நாளாக வீடியோ எதுவும் போடலை. எங்கள் அப்பா வீட்டு சைட்லேயோ இல்லை எங்கள் வீட்டுக்காரோட அவங்க அப்பா வீட்டு சைட்லேயோ அவங்க சொந்தக்காரங்க வீட்டு சைட்லேயோ யாரும் உதவி பண்ணலை. எங்களுடைய முயற்சியால் மட்டுமே நாங்கள் லோன் எடுத்து கடன் வாங்கி தான் வீடு கட்டியிருக்கோம். ஸோ நம்ம புதுசாக ஒரு வீட்டுக்குள்ளார போகிறோம், லோன்காரங்களோ இல்லை ஒரு கடன்காரங்களோ நம்மளை அசிங்கமாக பேசிடக்கூடாது, அந்த கடன் இந்த பழைய வீட்டில் இருந்தே அடைச்சிட்டு போகணுன்ற ஒரு வைரேகத்தில் நான் அந்த வீட்டிலே இருந்தேன். ஆனால் என் சூழ்நிலை மாறிடுச்சு. இன்றைக்கி நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன். வீடியோவுக்காக மட்டும்தான் என் வாழ்க்கையில் சந்தோஷமே தவிர நிஜத்தில் என் வாழ்க்கையில் சந்தோஷம்லாம் கிடையாது, நிம்மதி கிடையாது, சிரிப்பு கிடையாது. நான் இப்படி ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி நடந்த சண்டையிலலாம் நான் அதிகமாகவே பேசியிருப்பேன். ஆனால் இப்போ நடந்த சண்டையில் என் பையனுக்கே 19 வயசு ஆகுது, என் பொண்ணுக்கு 24 வயசு ஆகுது. ஸோ என் பொண்ணும் என் பையனுமே போய் கேட்டுச்சு, ஏன் இந்த வயசுலேயும் நீ இந்த மாதிரி சண்டை அடிச்சிட்ருக்கே, இந்த மாதிரிலாம் சண்டை அடிக்காதா, எங்களுக்கு அசிங்கமாக இருக்குதுன்னு கேட்டதுக்கு கூட என் பிள்ளைங்களை கூட அசிங்கமாக தான் திட்டிட்டாங்க. என்னை பெத்த பிள்ளையே எனக்கு பார்க்கல, பேர பிள்ளையோ மட்டும் எனக்கு இருந்து என்ன பண்ண போதுன்னு சொல்லி அந்த பிள்ளைங்களை இன்னும் அசிங்கமாக திட்டி அதுவும் மனசையும் கஷ்டப்படுத்திட்டாங்க. தயவு செஞ்சு மருமகள்கிட்ட நீங்கள் எவ்வளோ வேணாலும் பேசுங்க, பேர பிள்ளைகிட்ட எதுக்கு பேசுகிறீங்க? எல்லா மாமியாருங்களும் இதை மாதிரி இருக்காதீங்க.
தயவு செஞ்சு இதை மாதிரி இருக்காதீங்க. ஸோ நான் சொல்ல வேண்டியது என் வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்லிட்டேன். உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.